அவனுக்கும் நம்ம கட்சி ஆளுங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அரசியலுக்கு வந்தான்னு சொன்னல. அது என்ன பிரச்சனை? அவனை சீட்ல இருந்து தள்ளி விட்டானுங்க. அந்த சீட்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு இப்ப என்ன சீட் கேட்கறான் தெரியுமா? சிஎம் சீட் கேட்கறான். தமிழ்நாடு பொதுத் தேர்தல் இந்த அளவுக்கு பரபரப்பா போறதுக்கான முக்கியமான காரணமே டிவிகே விஜய் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத ஒரு நபரால தான். சும்மா இருந்தோம் சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டேன். மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இப்ப இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே ஏன் விஜய் அவர்களோட வருகையை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இவருக்கு கூடுற கூட்டத்தில் பாதிக்கு மேலே ஓட்டாக மாறினாலே அது தமிழ்நாடு அரசியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த வீடியோவில் 2021 விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன கோடியில் ஒருவன் படத்தோட கிளைமேக்ஸுக்கும் இப்போ நடக்கிற நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும், ஹங் அசம்பிளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற ஜேர்னரை பேஸ் பண்ணி எக்கச்சக்க படங்கள் வந்திருக்கு. ஆனால் அதில் முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அவர்களோட அமைதிப்படை. சாதியா மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதி குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் சங்கரோட முதல்வன், மணிரத்னமோட ஆயுத எழுத்து, கேவி ஆனந்தோட கோ, அப்புறம் மனோன் அஸ்வினோட மண்டேலா. அவன் ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா என் சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த படங்கள் அளவுக்கு கோடியில் ஒருவன் படத்தில் அரசியல் பேசணும்னாலும் கூட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படிங்கிறது பயங்கர இம்பாக்டாக இருக்கும். இப்போ கோடியில் ஒருவன் படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சென்னைக்கு வர விஜய் ஆண்டனி இங்கே இருக்க லோக்கல் கேங்காலையும் லோக்கல் பாலிடிக்ஸ்னாலையும் அவரோட ஐஏஎஸ் கனவு அப்படிங்கிறது சுக்குநூறாக உடஞ்சிடுது. இதுக்கப்புறம் பயந்து ஊருக்கே ஓடிடுவான் அப்படின்னு நினச்ச வில்லங்களுக்கு மத்தியில் விஜய் ஆண்டனி பாலிடிக்ஸில் என்ட்ராகி அந்த ஊருக்கு கவுன்சிலராகவும் ஆயிடுறாரு. ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்னதான் ஆகணும் தம்பி. சென்டரில் நிற்கணும்னு இறங்குனீங்கன்னா 2 பக்கமும் நசுக்கிடுவானுங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஜெனரல் எலெக்ஷன் வர சுயேட்சை வேட்பாளராக 2 இடத்துல எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு போட்டி போறாரு. எப்படி 2 இடத்துல? இப்போ கட் பண்ணா கோடியில் ஒருவன் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ்ல வர எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி ஆகிடும்னா ஹங் அசம்பிளி ஆகிடும். ஹங் அசம்பிளி அப்படின்னா என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. இதுல 118 தொகுதிகளை யார் ஜெயிக்கிறாங்களோ, அதாவது 118 எம்எல்ஏ எந்த கட்சிகிட்ட இருக்காங்களோ, அந்த கட்சியோட தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் சிஎம். இப்படி அந்த 118 எம்எல்ஏ சீட்டை வேற யாருமே செக்யூர் பண்ணல, எந்த ஒரு கட்சியுமே செக்யூர் பண்ணாம ஒரு கட்சி வந்து 100 சீட்டு, ஒரு கட்சி வந்து 80 சீட்டு இப்படின்னு இருக்குன்னா, அப்படி அந்த டைம்ல ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் தான் ஹங் அசம்பிளி, தொங்கும் சட்டசபை. இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் 2 பெரிய கட்சியுமே அந்த 118ங்கிற மெஜாரிட்டியை பிடிக்காததுனால அவங்க ஆட்சியை கவிழ்ற மாதிரி ஆயிடுது. அப்போது அந்த டைமில் விஜய் ஆண்டனியோட சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்படுது. அதனால அந்த 2 கட்சியுமே மாறி மாறி விஜய் ஆண்டனி கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 30 கோடி தரோம், 50 கோடி தரோம், ஏன் 100 கோடி தரோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. சரி, இப்போ 50 சீட் தரோம், எங்க ஆட்சி அமைஞ்சதும் இன்னொரு 50 சீட் தரோம், டோட்டலா 100 கோடி, ஓகேவா? ஆனால் அப்போ விஜய் ஆண்டனி வப்பாரு பாருங்க ஒரு டிமாண்டு. பெத்த பெருமாள், அவனுக்கும் நம்ம கட்சி ஆளுங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அரசியலுக்கு வந்தான்னு சொன்னல. அது என்ன பிரச்சனை? காலேஜில் அவனை சீட்ல இருந்து தள்ளி விட்டானுங்க. அந்த சீட்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு இப்ப என்ன சீட் கேட்கறான் தெரியுமா? சிஎம் சீட் கேட்கறான். இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கும் இப்போ வர நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் ஹங் அசம்பிளிக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வந்துடுச்சுன்னா 2 பெரிய கட்சிகளுக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும். இப்போ அந்த சுச்சுவேஷனில் விஜய் அவர்களும் கணிசமான எம்எல்ஏ சீட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் விஜயோட சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை அப்படி ஹங் அசம்பிளி வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் தான் கிங் மேக்கர். I am coming.